மகேஷ் மகேஷ் ஆ இங்கே பாரு. ஆ இவளா இங்கே என்ன பண்ணுறா? இவன் என்ன இப்படியே தான் இருப்பான் போல. ஹாய்டா மகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? யா ஃபைன்டா. புது ஹஸ்பண்டு? அவருக்கு என்ன ஜம்முன்னு இருக்காரு. கல்யாண யோகம், ப்ரமோஷன் கிடச்சி ஃபாரின்ல இருக்காருடா. ஏன் நீ போகல? நோடா, ஆக்சுவலி அவரோட ப்ராப்பர்ட்டிஸில் நான் தான் டீல் பண்ண வேண்டியது இருக்குது. நானும் போயிட்டு அதில் ஸ்பாயில் ஆகிடும்ல. அதான் ஒரு 2-3 வருஷம் கழித்து நானும் அமெரிக்காலே செட்டில் ஆகலான்ட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி ஓகே பாரு, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. எப்படி நான் கிளம்புறேன். மகேஷ், ஆ உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது மகேஷ். நல்ல வேலை நம்ம பிரிஞ்சதே நல்லது. லைஃப்பில் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நான் ஒரு டிரைவர் பொண்டாட்டியாக தான் இருந்திருப்பேன். எனிவே என்னோட குட் லக். இங்கே பாரு நான் எவ்வளோ வசதியாக இருக்கேன்னு. ஆனால் நீ இன்னும் அதே யூனிஃபார்ம், அதே கார் டிரைவர். எனிவே இட்ஸ் ஓகே, எல்லாமே விதிப்படி தானே நடக்கும். பழசெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட தயங்காமல் கேளு, நான் பண்ணுறேன். சரியா, நான் கிளம்புறேன். அடியே வெளில போண்டா. என்னடி எப்போ பார்த்தாலும் யூனிஃபார்ம் டிரைவர்னு மூஞ்சி சுழிச்சுக்கிற? இந்த வெள்ளை வேறு யூனிஃபார்ம் மட்டும்டி ஒவ்வொரு கஸ்டமர் ஏறலேருந்து இறங்கிறதுக்கு உடைமையும் பாதுகாப்பாக அடையாளண்டி. இதை போய் கேவலமாக பார்க்குற? பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்கும் அடுத்தவங்க காசு இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்போது சொந்தக்கால் நிற்கிறீங்க எவ்வளவோ மேல்றி. ஆமாம், இது அமெரிக்கா மாப்பிள்ள ஆப்பிரிக்கா மாப்பிள்ளன்னு பீத்திக்கிற. என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என் ஃபேமிலிக்கோ எதுவோனாலும் அடுத்து 1 மணி போய் நின்று பார்ப்பேன். எங்கள் ஊரில் கோயில் திருவிழா, கெடா வெட்டு, சீரு, கல்யாணம் எது நடந்தாலும் 1 வாரம் லீவு போட்டு போய் குடும்பத்தோடு ஒன்றா இருந்து பார்த்துட்டு வருவேன். எவனுக்கு பயந்து வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தேன். இப்போ 2 வண்டிக்கு சொந்தக்காரன். 2 நாள் ஆகும், 4 8 ஆகும். இப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ என் பையன், அது அவன் பையன். இது அப்படியே என்னால் கொண்டு போக முடியும். எவன் எப்போ வேலையை விட்டு தூக்கான்னு பயம் கிடையாது. செய்கிற வேலையை வச்சு உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் பேசவெல்லாம் அடித்து வரட்டு நினைக்கிற இந்த நாளில் குடிக்கிற தண்ணியில் எதையோ கலக்கிற ஒன்றை மாதிரி ஆளுகள் இருக்க தாண்டி சரிங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் ஆண்டவன் படைப்பப்படி. போமா போய் நல்லபடியாக வாழு. வரட்டா?